வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதியில் 8வது முறை போட்டியிடுகிறார். அவரது வேட்புமனு தற்பொழுது ரத்து செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாலை 5 மணி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அதிமுகவின் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது வேட்புமனுவில் பல்வேறு தாக்கல் செய்யப்பட்ட சொத்து விவரங்களில் குளறுபடிகள் இருப்பதாகவும் சில சொத்துக்களை ஜெயக்குமார் அவர்கள் மறைத்து காட்டப்பட்டுள்ளார் என்ற குற்றச்சாட்டுகளும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முன்வைத்துள்ளனர். வழக்கறிஞருடன் ஜெயக்குமார் அதை பேசி அதற்கு விளக்கத்தை கொடுத்து தவறுகள் இருந்தால் நிராகரிக்கப்படும். ஒருவேளை அதற்கான விளக்கம் சரியாக இருந்தால் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும். ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதி எனது கோட்டை என்று கூறியிருந்தார். 2021 சட்டசபை தேர்தலில் ஜெயக்குமார் அவர்கள் திமுகவின் வேட்பாளரிடம் படுதோல்வியை தழுவினார். மேலும் தோல்விற்கு காரணம் பாஜக தான் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக பேசியிருந்தார். அது மட்டுமல்ல, ராயபுரம் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜெயக்குமார் அவர்கள் யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, என்னை மக்கள் ஆதரிப்பார்கள். வேட்பாளராக நான் அறிவிக்கப்பட்டவுடன் ராயபுரம் தொகுதியில் ஒவ்வொரு தெருக்களிலும் குறிப்பாக ஒவ்வொரு வீட்டிற்கும் என்னை கொண்டு சென்றேன். குறிப்பாக மக்கள் என் மீது ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறது. இந்த முறை வெற்றி வாய்ப்பு 100% எனக்கு கிடைக்கும் என்பதையும் தெரிவித்திருந்தார். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் வேட்புமனுவில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும் அதை சரி செய்யாமல் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் தாக்கல் செய்ததன் காரணமாக தற்காலிகமாக வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தேர்தல் ஆணையம் அதற்கான விளக்கத்தையும் கேட்டுள்ளது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அனைத்து வழக்கறிஞர்களுடன் ஆலோசனையும் செய்து வருகிறார். அப்படியும் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் வேட்புமனுவில் பல்வேறு குளறுபடிகள் இருந்தது உண்மைதான் என்று தேர்தல் ஆணையம் 5 மணிக்கு பிறகு தெரிவித்தால் ஜெயக்குமார் வேட்பாளராக அங்கு அறிவிக்கப்பட்டது ரத்து செய்யப்படும். அதே சமயம் ராயபுரம் தொகுதியில் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் சூரியன் மற்றும் ஒட்டுமொத்தமாக களத்தில் தாவேகாவின் வேட்பாளர்கள் தான் அங்கு களமிறக்கப்படுவார்கள். அவர்களுக்கே போட்டி என்றும் கூறப்படுகிறது. ஜெயக்குமார் அவர்கள் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா அல்லது ஜெயக்குமார் வேட்புமனு ரத்து செய்யப்படுவது சரிதானா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.